எங்க ரெண்டு பொண்ணுங்க புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. அந்த வீடு ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீட்டுல அவங்களுக்கே தெரியாம இன்னொருத்தன் இருக்கான். இவங்களும் அது தெரியாம அவங்க ரூமுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு திடீர்னு வித்தியாசமா கத்துறா. அதை கேட்டுட்டு இந்த பொண்ணு உடனே பயந்துட்டு வேகமா போய் அவளோட ரூம்ல பாக்குறா. பார்த்தா அந்த பொண்ணு பாத்ரூம்ல உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கா. வேணும்னே தான் அவளோட ஃப்ரெண்ட பயன்படுத்துறதுக்காக அந்த மாதிரி சவுண்ட் விட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் உடனே இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வெளியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு திடீர்னு யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அவளும் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட யாரோ நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுன்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட் உடனே அவ சொல்றத நம்பாம நீ மறுபடியும் விளையாட பாக்குறியான்னு சொல்லிட்டு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க யாரோ அவங்களுக்காக இந்த வீட்டுக்கு நீங்க வந்ததுக்காக அன்பளிப்பா இந்த ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எதையும் யோசிக்காம அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடறாங்க. அதை குடிச்ச உடனே ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப அங்க ஒருத்த வந்து ஒரு பொண்ணு மட்டும் காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறான். அவளோட ஃப்ரெண்ட் பக்கத்துல இல்ல. இவன் உடனே அவளோட ஃப்ரெண்ட தேடிட்டு அவளோட ரூமுக்கு போறான். அங்க அவளை மர்கையா பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அவன் பின்னாடி நின்று அந்த பொண்ணையும் அட்டாக் பண்ணிடுறான். இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.